வணக்கம். அதாவது இன்னைக்கு தூத்துக்குடியில இன்னைக்கு காலையில இருந்தே கனமழை பெய்து வருகிறது. மேகம் இருண்ட மேகமாக இருக்கிறது. தூத்துக்குடி முழுவதுமே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா அந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த அணைகளில் அந்த சிறுவைகுண்டம் அணைகளினுடைய அனைத்து கதவுகளிலும் தண்ணீர் உபரி நீர் வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏதேனும் விபரீதங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் ஏற்படக்கூடும். எனவே கரையோர கிராமங்களில் இருக்கின்றவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளவும், பாதுகாப்பான வெள்ளம் ஏற்பட்டாலும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கும் அவர்களை அறிவுறுத்தியுள்ளார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மிக சிறப்பாக செய்து வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குழுவினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் பேரிடரிலிருந்து மீட்பதற்கான குழுவினரும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். தூத்துக்குடியை பொறுத்தமட்டில் அந்த தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ராஜசலமன், தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவுல அதி கனமழை பெய்தா இந்த மாவட்ட கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? அதிக கனமழை காலையிலிருந்தே பெய்து கொண்டிருக்கின்றது. விடிய காலம் 3 மணி 4 மணி முதலே இந்த மழை பெய்தது. எனவே இன்றைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா காலையிலிருந்தே சாரல் மழையை தூத்துக்குடியில் பெய்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த தாமிரபரணி அந்த ஆற்றின் கரையோரத்தில் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அந்த தாமிரபரணி கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பாக தங்குவதற்கு அவர்களுக்கு தண்ணீர் ஏதாவது ஏற்பட்டாலும் அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளும் நாங்கள் செய்திருக்கின்றோம். யாரும் பயப்பட வேண்டியதில்லை என்பதாகவும் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜசலமன். தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் தொடர் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.